வணக்கம் தோழர்களே, நான் மதியழகன் பேசுகிறேன். எப்பயும் சீரியஸாக நம்ம அரசியல் பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த மக்களை பாதிக்கக்கூடிய சம்பவங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போது நான் எவ்வளவோ புத்தகங்கள் வாசிக்கிற பழக்கம் உண்டு. நிறைய புத்தகங்கள் படிக்கிறோம். இந்த டேபிளில் புத்தகம் இருக்குது. படிக்க வேண்டிய புத்தகங்களே இப்போ பாவாணரோட தொகுப்பு வாங்கி வச்சுருக்கிறேன். அதோட தொகுதி 30 புத்தகம் இருக்குது. 30ஐயும் நான் படித்து முடிக்கணும். நான் படித்து என்னோடய அறிவை மட்டும் நான் வச்சு நான் என்ன செய்ய போகிறேன்? நான் எல்லாருக்கும் என்னை பாதிக்கிற செய்தி, இந்த மொழியை பாதிக்கிற செய்தி, இனத்தை பாதிக்கிற செய்திங்கிற அந்த சின்ன விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன் ஒரு மனிதனோட செயல் நம்மளை எல்லாரையும் எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறதுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு நடந்த சம்பவத்தை நான் சொல்லலான்னு சொல்லி பார்க்குறேன். கலைவாணரிடமிருந்து ஒரு ஈகை கொடுக்கக்கூடிய எம்ஜிஆர் எப்படி உருவானார், அதுதான் ஒரு சின்ன பாயிண்ட்டு தான். அந்த பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்களேன். கலைவாணருங்கிறது கொடுத்து சிவந்த கரங்கள் அவருக்கு ஆனால் அது பெரிய இதில் யாருக்கு தெரியாது. இன்றைக்கி சினிமாவில் பெரிய அளவில் கொடுத்து சிவந்த கரங்கள்னு யாரை சொன்னால் எம்ஜி ராமச்சந்திரன் என்றும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்றும் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் என்றும் அப்படின்னு இன்றைக்கி எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் அவர் எது காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, கலைவாணர் என்பவர் தான் காரணமாக இருந்தார். அந்த கலைவாணர் ஒரு முறை அவர் ஒரு வழக்கில் மாட்டிக்கிட்டார். வழக்கில் மாட்டி அவரும் தியாகராஜ பாகவதரும் மாட்டிக்கிட்டாங்க. அவர் மாட்டின பிறகு அவருக்கு சினிமா வாய்ப்புகள் குறைந்து, பொருளாதார வாய்ப்புகள் குறைந்து, ரொம்ப மோசமாக நலிவடையக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு. இப்போ கலைவாணருக்கு ஒரு இறுதி கட்டம், வாழ்க்கையில் இறுதி எல்லாருக்கும் வரப்போகுது, நமக்கும் வரப்போகுது. இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதனும் ஒரு நாள் மறைய தான் போகிறாரு. அப்படி கலைவாணரோட மறதி கட்டம். அவர் மறைவு இருக்கும்போது அவர் பெரிய ஆஸ்பத்திரி, அப்பல்லோ மாதிரி ஆஸ்பத்திரியில் அவருக்கு பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அரசாங்க ஆஸ்பத்திரியில் போய் இருக்கிறாரு. அந்நேரம் எம்ஜிஆர் உச்சத்தில் இருக்கிறாரு. அப்போ என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டால், ஆஸ்பத்திரியில் போய் அவரை எல்லோரும் போய் பார்க்குறாங்க. உடன் அவருடைய மனைவி எல்லாம் கூட தான் இருக்கிறாங்க, கவனிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சிவாஜி கணேசன் வராரு, செம்ஜி கணேசன் வராரு, எஸ்எஸ்ஆர் வராரு, இன்னும் உச்ச நடிகைகள் சாவித்திரி முதற்கொண்டு எல்லாம் போய் பார்த்துட்டு வராங்க. எம்ஜிஆர் மட்டும் போகலை. அப்போது கலைவாணர் தன்னோட மனைவிட்ட சொல்கிறாரு, மதுரம் நீ இந்த ராமச்சந்திரனை வர சொல்லப்பா அப்படின்னு சொல்லி தன்னோட மனைவிட்ட சொல்கிறாரு. சரிங்கன்னு சொல்லிவிட்டு எம்ஜிஆருக்கு ஒரு ஃபோன் போட்டு, ராமச்சந்திரா ஐயா உன்னை பார்க்க சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லைம்மா நான் வந்தால் மக்கள் வருவாங்க, இடையூறாக இருக்கும், தேவையில்லாமல் இடையூறு செய்யக்கூடாதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்கா கேள்விப்பட்டேன், அதனால் நான் வரல, நான் உடனே வாரேம்மான்னு சொல்லிவிட்டு எம்ஜிஆர் கிளம்பி வாராரு. பார்த்த உடனே கலைவாணர் எம்ஜிஆர் கையை பிடிச்சிக்கிட்டு அவர் கண்ணவே பார்க்குறாரு. ஏன்யா நான் உங்களை இடையூறு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் ஏதாவது அப்படிங்காப்புல. இல்லைப்பா, டெய்லி ஆஸ்பத்திரியிலேருந்து பேப்பர் பார்க்குறேன், எல்லா பேப்பர்கள்லேயுமே தம்பி சிவாஜி வந்தார், ஜெமினி கணேசன் வந்தார், எஸ்எஸ்ஆர் வந்தார் அப்படின்னு சொல்லி எல்லாம் போய்கிட்டே இருக்குது, ராமச்சந்திரன் மட்டும் இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடாக ஒரு இது வந்துடக்கூடாது இல்லையா, எனக்கு எல்லா உதவியும் நீ தானே பண்ணுற, அப்போது கலைவாணரை ஏன் எம்ஜிஆர் பார்க்கல அப்படின்னு ஒரு செய்தி வந்துடக்கூடாது இல்லைப்பா, அதனால தான் உன்னை நானே வர சொன்னேன். நான் இந்த பாரு, காலையில் எல்லா செய்தியும் வந்துடும், இப்போ நீ எவ்வளோ உதவி செய்கிற, இந்த செய்தி 4 பேருக்கு போய் சேரணும்லன்னு. எம்ஜிஆர் பார்க்காத புகழெல்லாம் கிடையாது, அவர் அரசியலில் பார்க்காத புகழும் கிடையாது. கலைவாணரை விட பணத்திலும் மதிப்பிலும் உயரத்தில் அன்னைக்கு இருக்கக்கூடியவர் தான் எம்ஜிஆர். ஆனால் தான் மதிக்கக்கூடிய ஒரு கலைவாணர் அவர் சொன்ன இந்த வார்த்தையை கேட்ட உடனே எம்ஜிஆருக்கு ஒரு மாதிரியா நடுங்கிட்டார். இதை அவர் சொல்லியிருக்காரு, நம்ம சொல்லலை. எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தால் ஓம் பேர் செய்தியில் வரலையேன்னு சொல்லி என்ன நினச்சி கவலைப்பட்ட ஒரு மனிதனை நான் எவ்வளவு பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1966 ஆனந்த விகடனில் தன்னுடைய பொங்கல் மலர் கட்டுரையில் கலைவாணரை பற்றி எம்ஜிஆர் எழுதுகிறார். என் வாழ்வில் என்னை ஒரு சைடு திருப்பி விட்டது குணங்கள், நம்ம எவ்வளவு கற்றுக்கொள்கிறோம், எவ்வளவு கற்றுக்கொள்ள வேணும் அப்படிங்கிற செய்தி இந்த சம்பவம் மூலமாக நான் மாற்றிக்கொண்டேன் அப்படின்னு. கற்றோர் தான் காமுறுவர். நல்ல பண்பு எங்கேருந்து எனக்கு ஆரம்பிக்கி பிறரை மதிக்கிறதுங்கிறத விட, பிறரை பற்றிய செய்தி வரணுங்கிறத விட அது எங்கே தொகுக்குது அப்படின்னா
இந்த மாதிரி சம்பவங்களில் தான் தொடங்குது. நம்ம நல்ல மனிதர்களோட நம்ம பழகிக்கிடுவோம், நல்ல செயல்களை நமக்கு கிரகிச்சுக்கிடுவோம். இந்த இடத்துல எம்ஜிஆரையும் கலைவாணரையும் தூக்கி தனியாக வச்சுட்டு பாருங்கள், நம்ம கூடயே ஒருத்தங்க இருப்பாங்க, நம்ம பக்கத்திலே இருப்பாங்க. அவங்க நண்பராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், மாணவர்களாக இருக்கலாம், யாரோடு இருக்கலாம். எல்லோரிடம் நற்குணம் இருக்கும். அவங்ககிட்ட இருந்து நம்ம இது மாதிரி சம்பவத்தை நம்ம எடுத்துக்கிடுவோம். அது கூட நம் வாழ்க்கையில் ஒரு சிறிய மெழுகுவர்த்தி தூண்டுவதற்கு அது காரணமாக அமையும். இந்த செய்தியை உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினச்சேன், சொல்லிட்டேன். இன்றைய செய்தி இதுவாக இருக்கட்டும். மாண்புறு மனிதனாக நாமும் மாறுவோம். நன்றி, வணக்கம் தோழர்களே.